பேய் ஆவிகளுக்கு உணர்ச்சி உண்டு, ஆனா உணர முடியாது. பேய் ஆவிகள் இது எல்லாமே ஒரு மனிதனின் உடலுக்குள்ள புகுந்து தகவல் தொடர்பு செய்து கொள்ள முடியும். அதன் மூலமாக அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கிறார்கள் அமானுஷ்ய உலக ஆய்வாளர்கள். இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்னு தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஜீவ காருண்யத்தின் பிறப்பிடமான இந்த பூமியில் மனித உயிர்கள் மாய்க்கப்படுவது கொடுமையிலும் கொடுமை. மனிதனின் குறுகிய புத்தி, விரிந்த பேராசையே இதற்கு காரணம். அப்படிப்பட்ட பேராசைக்காரர்கள் அனுபவிக்கும் துன்பங்களைக் கண்டு நாமும் ரசிக்கலாம். வாருங்கள். என்ன நடந்திருக்கும்? இப்போது நம்புறீங்களா? அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லைன்னு. ஏய், சும்மா நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசாத. வக்கீல் இறந்து போயிருக்காரு. அத்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல. இதெல்லாம் என்னோட கற்பனையா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இது நந்துவோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன, அவனோட ஆவிதான் இது எல்லாத்தையும் செய்துங்கிறியா? ஏன் இருக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல நிர்மலா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. கோடங்கி சித்தர் தான் தெளிவா சொன்னாரு, சந்திர கிரகணத்தை அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இப்ப சொல்லு, அப்புறம் எப்படி நந்து வருவான்? எதுக்கும் அந்த ஷூ நந்துவோட தானான்னு செக் பண்ணிடலாமே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அது நந்துவோட ஷூ தான் நீ எப்படி சொல்ற? வேற யாராவது பசங்களோட ஷூவா கூட அது இருக்கலாம்ல. இருந்தாலும் அதை செக் பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நந்து யாரு? சொல்லுங்க. என்னாச்சு டாக்டர்? அவங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க எதையாவது பார்த்து பயந்துருக்கலாம். அவங்க பேசின ஒரே வார்த்தை நந்து. அந்த நந்து யாரு? சொல்லுங்க, யார் அந்த நந்து? அது என் ஹஸ்பண்ட். ஓ, அப்படியா? அவர் எங்க? அவரு இறந்துட்டாரு. இறந்து 1 வருஷம் ஆகுது. ஓ சாரி. ஆனா ஏன் உங்க ஹஸ்பண்ட் பேரை அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரி. ஓகே. ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், ஒரு அவசர வேலை, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, இங்க யாரும் இல்ல, அக்காவை பார்த்து. நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. ஓகே, வா. தேங்க்யூ. நான் சொன்னது இப்ப சரியா போச்சா? முதல்ல வீட்ல அந்த ஷூ இருக்கான்னு பார்க்கணும். சரி வாங்க. இன்ஸ்பெக்டர் கையில இருந்தது வலது கால் ஷூ, ஆனா இங்க இருக்கிறது இடது கால் ஷூ. வக்கீல் இறந்து போனதுக்கும் அத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கும் கண்டிப்பா நந்து தான் காரணம். அவன் நம்மள பழிவாங்க தான் வந்திருக்கான். நான் வேணா நிலவரையை திறந்து பார்க்கட்டுமா? சொல்லு. எதுக்கு? நந்துவோட ஆவி அந்த பானைக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? வேற என்ன என்னதான் பண்ண சொல்ற? வேண்டாம், நீங்களே அங்க போய் வெனைய தலையில வச்சுக்காதீங்க. அந்த கோடாங்கி இருக்கால, அவன் பாத்துப்பான். சித்தி,
ஹலோ நாங்க உடனே கிளம்பி வரோம் டாக்டர். ஏன் என்னாச்சு? அக்கா சீரியஸா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வா போலாம். என்னாச்சு டாக்டர்? வாங்க, அத நீங்களே வந்து பாருங்க. வா. என்னது இது? சிவரெல்லாம் நந்து நந்துன்னு. வாங்க. அங்க எழுதியிருந்த பேர்லாம் பாத்தீங்களா? எல்லாமே அவங்களே அவங்க ரத்தத்தால எழுதுனது. என்னாச்சு உங்களுக்கு? அத நீங்க தான் சொல்லணும். எதனாலயும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எதுவா இருந்தாலும் அதுக்கு காரணம் நந்துவா தான் இருக்க முடியும். உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாரு? அருவியில தவறி விழுந்துட்டாரு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எப்படி? அவரு உயரம் இல்ல, வெறும் 3 அடி தான். தண்ணி வேகமா வந்ததால அவரால சமாளிக்க முடியல. அவரோட மரணம் தான் அவங்கள பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவங்கள ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது தான் நல்லது. அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? திரும்பவும் இன்ஜெக்ஷன் கொடுத்து தான் தூங்க வச்சிருக்கேன். நார்மலா இன்ஜெக்ஷன் போட்டா ஒரு பேஷண்ட் குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்குவாங்க. ஆனா இவங்க 2 மணி நேரத்திலேயே முழிச்சிடுறாங்க. ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பணம் பிரச்சனை இல்ல டாக்டர், அக்கா நல்லபடியா வரணும். கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். எதுக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்றது பெட்டர். அத்தைய நல்லா பாத்துக்கோங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, அவங்க 24 ஹவர்ஸும் எங்களோட கண்காணிப்புல தான் இருப்பாங்க. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க சொல்றேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குள்ளனோட ஆவிதான்னு. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா கோடங்கி சித்தர் தான் சொன்னாரு நந்தோட ஆவியால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா இப்ப பிரச்சனை வந்துருச்சே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உடனே கோடாங்கி சித்தரை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லனா உங்க அக்கா ஒரு ஆள் போதும், எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவாங்க. புரியல. உங்களுக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? பாத்தீங்கல்ல, சுவரு ஃபுல்லா நந்து நந்துன்னு எழுதி வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு இந்த டாக்டர் வேற ஏதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு வர சொல்றாங்க. இது போதாதா? நந்துவை நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொன்னோன்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட உங்க அக்கா வளர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கோடங்கி சித்தரை பார்த்தா எல்லாம் சரியாயிடும்ல? கண்டிப்பா அவராலதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். இப்பவே போலாம். இப்பவே வா. அக்கா வந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? உங்க அக்காவுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா நாம இப்பவே போறதுதான் சரி. அப்படிங்கிறியா? சரி போலாம். சுவர் முழுக்க சித்திரமாக எழுதியிருந்தாள் நாகராணி. அவள் மனதில் நந்து சூத்திரமாக பதிந்து விட்டான்.
அவளுக்கு மரண பயத்தை காட்டிவிட்டான். நந்துவின் மரண வளையத்தில் நாகராணி சிக்கிக் கொண்டார். நந்துவின் ஆவி உயிர் பசிக்காக அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை ராஜதுரையும் நிர்மலாவும் அறிந்திருந்தாலும் கோடங்கி சித்தரின் மந்திர சக்தி அவர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். கோடங்கி சித்தரோ நந்துவின் கொலைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தால் கருணாக புற்றில் தன் தலையை நீட்டிய நிலையில் இருந்தார். நந்துவிடமிருந்து கோடங்கி சித்தர் தப்பிப்பாரா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நாகராணியை காப்பாற்றுவோம் என்று ராஜதுரையும் நிர்மலாவும் முடிவெடுத்திருந்தாலும் நாகராணியின் தலைவிதியை இவர்களால் மாற்ற முடியுமா? ஒரு பக்கம் நந்துவின் சொந்தங்கள் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நரேனின் நண்பர்கள் நிம்மதி இழந்து அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்தவர்கள் துன்பப்படலாம், ஆனால் அப்பாவி இளைஞர்கள் துன்பப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? நரேனை விட்டுவிட்டு அவர்களால் ஊருக்கு செல்ல முடியாது. ஊருக்கு செல்லாவிட்டால் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த வேலைக்கு ஆபத்து வந்துவிடும். என்ன செய்வது, என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாகராணியை காப்பாற்ற என்ன செய்ய போகிறார்கள்? நரேன் எப்போது கிடைப்பான்? பார்க்கலாம். நரேனோட அம்மா தான். இதோட 5வது கால். என்ன பதில் சொல்ல? பேசு, ஏதாவது பேசி சமாளி. என்னால பேச முடியாது, நீ பேசுறியா? ஐயோ, என்னால முடியாது. ஏன் டென்ஷன் ஆகுற? குடு, நான் பேசுறேன். ஹலோ. தேவி. இல்லம்மா, நான் பிரியா. ஏமா நரேன் இல்லையா? அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னம்மா ஆச்சு? அதுவாமா, கார்த்திக் பாலாவோட காட்டை சுத்தி பாக்குறதுக்கு நரேனும் போயிருக்காமா. அங்க டவர் கிடைக்காதுமா. அவன் குரலை கேட்டு 2 நாளாச்சுமா. அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நரேன் வந்ததும் உங்ககிட்ட பேச சொல்றேன். சரிம்மா, அவனை கவனமா பாத்துக்கங்க. போன் வைக்கிறேன். கண்டிப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. கஷ்டமா இருக்கு, அழாத குறையா பேசுறாங்க. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? நரேன் காணாம போய் 2 நாள் ஆச்சு. அவனுக்கு என்ன இருக்குமோன்னு டென்ஷனா இருக்கு. அதுக்கு நீ கிளம்பி போனா எல்லாமே சரியாயிடுமா? என்ன பண்ண சொல்ற? அவங்க அம்மாக்கு யாரு பதில் சொல்லுவா? ஏய், அதான் சமாளிச்சாச்சு இல்ல. இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன சொல்லுவ? அதுக்குள்ள நரேன் கிடைச்சிருவான். எந்த நம்பிக்கையில சொல்ற? தேவி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவனை கவனமா பாத்துக்கோங்கன்னு. நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? ஏய், ரிலாக்ஸ். நரேனுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க, அவன் வருவான். ஏய், எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம், நீ மட்டும் போறேன்னு சொன்னா எப்படி? பயமா இருக்குடி. நரேன் குழந்தை மாதிரி, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ற பயம்தான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நந்துவோட ஆத்மாவை நான் தான் அடைச்சு வச்சேன். அப்படி இருக்கும்போது அவ ஆவியா இருக்காங்கிறத என்னால நம்ப முடியல. 1 வருஷமா எந்த பிரச்சனையும் வரல. நாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. நான் சொன்ன மாதிரி சந்திர கிரகணம் அன்னைக்கு தானே நீங்க அங்க போனீங்க? ஆமா சாமி, 2 நாள் ஆச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நாங்க போனோம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த மந்திரக்கட்டை எந்த சக்தியாலையும் உடைக்க முடியாது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த மந்திரக்கட்டு உடைஞ்சிருக்கணும். அதுதான் எப்படி நீ யோசிக்கிற? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த நிலவரைக்குள்ள வேற ஏதோ இருக்கு. அத்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சாமி. பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நந்துவை நாங்க தான் கொன்னோங்கிற உண்மைய யார்கிட்டயாவது ஒளிரிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நான் நாளைக்கே வந்து நிலவரைய பாக்குறேன். இப்ப நான் ஒரு வசிய கயிறு தரேன்.
எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சாமி. நான் நாளைக்கு வரேன். தைரியமா இருங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நந்துவால இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் சாமி பாத்துக்கணும். சந்தோஷத்தை அனுபவிக்க தான் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா இப்போ சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சாமி. நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. கோடங்கி சித்தர் தன்னுடைய மந்திர வளையத்தால் நந்துவின் செயல்பாடுகளை முடக்குவாரா, அல்லது கோடங்கி சித்தரையே நந்துவின் ஆவி முடக்குமா? இறந்து போன நந்துவின் உருவத்தை பார்த்த நாகராணியால் மீண்டும் இயல்பாக தன் வாழ்க்கை தொடங்க முடியுமா? இப்படி பல பல கேள்விகள் எழுகின்றது. இயற்கையை படைத்தது இறைவன், அதை இயக்குபவனும் இறைவனே. ஆனால் மனிதன் இயற்கைக்கு மாறாக பேராசைப்பட்டு, அந்த பேராசைக்கு அடிமைப்பட்டு தன் குணத்தை இழந்தான், தன் இயல்பை இழந்தான். விளைவு, நிம்மதியை தேடி ஓடி அலைகின்றான். மருந்தளவு கூட மகிழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்ட மனித இனம்தான் நாம் பார்க்க போகும் ராஜதுரை, நிர்மலா, நாகராணி. செய்த பாவத்திற்கு இவர்கள் கொடுக்க போகும் விலை உயிர். ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம்தானே. ஆனால் இவர்களுக்கான மரணம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பது தெரியாது. வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். யாருது? யாரு? சித்தி, சித்தி, நான் தான் நந்து வந்திருக்கேன் சித்தி. சித்தி, எப்படி இருக்கீங்க சித்தி? நீ எப்படி இங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதான் நீங்க ஏற்கனவே என்ன கொன்னுட்டீங்க. திரும்பவும் எப்படி நீங்க என்ன கொல்ல முடியும்? இல்ல, நான் உன்னை கொன்னே தீருவேன். சொன்னா கேட்க மாட்டீங்களே. இப்போ என்ன நீங்க கொல்லணும், அவ்வளவுதானே? வாங்க சித்தி, ஒரு விளையாட்டு விளையாடலாம். உங்களால முடிஞ்சா என்ன வந்து கொல்லுங்க, பாப்போம். சித்தி வாங்க, சித்தி வாங்க, ஓடி பிடிச்சு விளையாடலாம். வாங்க. ஏய், இல்லடா, வாங்க. உன்னை கொல்லாம விட வாங்க. மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, டேய் குல்லா, சீக்கிரம் வாங்க சித்தி. டேய் நில்லுடா, வாங்க வாங்க, நில்லுடா, ஓடி வாங்க. உன்னை கொன்னுடுறேன் இன்னைக்கு.
வாங்க 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 ஓடி பிடிச்சு விளையாடலாம். நடக்க போகுது, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. சித்தி வாங்க, என்ன வந்து பிடிங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சித்தி. எங்க ஓட்டாலும் உன்னை விட வாங்க வாங்க. என்ன உங்களால பிடிக்க முடியாது சித்தி. வாங்க வாங்க, முயற்சி பண்ணி பாருங்க. வாங்க சித்தி வாங்க. யாருன்னு பாரு. ஹலோ. கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஆ. போயிட்டே இருக்கோம். ஏ, என்னாச்சு? காரை எங்கேயும் நிறுத்தாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க. போன உடனே அந்த கயிறை கட்டுங்க. என்னாச்சு? அவங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் போங்க. மனிதன் இருக்கும் வரை மரணம் வரப்போவதில்லை. மரணம் வரும்போது மனிதன் இருக்கப் போவதும் இல்லை. கோடங்கி சித்தர் நாகராணிக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டார். ராஜதுரையும் நிர்மலாவும் என்ன செய்ய போகிறார்கள்? நாகராணிக்கு மரணம் நெருங்கிவிட்டதா? பழி தீர்க்கும் உக்ரத்துடன் இருக்கும் நந்துவின் ஆவி தனது உயிர்க்கடனை தீர்க்க தொடங்கிவிட்டதா? நந்துவிடமிருந்து நரேனுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? நரேனின் நண்பர்களுக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும்? கேள்வி மட்டுமா எழுகிறது. அடுத்து என்ன நடக்கப் போவது என்ற பதபதைப்பும் கூடுகிறது.